உலகெங்கும் இருக்கும் தாத்தாயம்மன் ஜோதிட யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நமது சேனல்ல 2026 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம ஒரு தொடரா நம்ம போனோம். அந்த தொடர்ல ஒரு பொது பலனாக தான் ஐயா நமக்கு கொடுத்தாரு. இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த ராசியில ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நம்ம இன்னைக்கு நம்ம ஐயாட்ட நம்ம கேட்க போறோம். அவரோட கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் நம்ம ஜோதிடர் ரவி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். காத்தாயம்மன் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். ஐயா, நம்ம குரு பெயர்ச்சி வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நேர்கள் அவங்களுக்கான குறிப்பிட்ட கேள்விகளை நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Q&A செஷன்ல நேர்களோட கேள்விகள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப இது ஒரு தொடரா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இப்ப நம்மளுக்கு 12 ராசிகள்ல முதல் ராசியான மேச ராசி நேர்கள் கேட்ட கேள்விகளை உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அதுக்கான பதில்கள் நீங்க தரலாம் ஐயா. ஐயா, முதல் கேள்வி என்னன்னா, இந்த 2026 குரு பெயர்ச்சி மேச ராசிக்கு உச்சம் அப்படின்னு சொல்றாங்க. நீ எந்த வகையில உச்சம், இதோட அடிப்படை என்ன, ஏன் இதை உச்சம்னு சொல்றாங்க, இதனால மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நற்பலன்கள் கிடைக்கும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நேர்கள் கேட்ட மேக்சிமம் கேட்ட கொஸ்டின்ல இது ஒரு முதன்மையான கொஸ்டினா இருந்துச்சு. அதனாலதான் உங்ககிட்ட முதல் கேள்வியே கேட்கிறேன். பொதுவாகவே தம்பி, குரு பகவான் கடக ராசியில் அமரும் பொழுது உச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது மேச ராசிகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிகளுக்குமே குரு கடகமனையில் அமரும் பொழுது உச்சம் அப்படிங்கிற நிலையை ஏற்றாரு. இப்ப மேச ராசி அன்பர்களுக்கு குரு என்னவா வராரு அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவராக வர்றாரு. அப்போ 9ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஜாதகத்துல மிக சிறந்த ஒரு உயரத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். 9 அப்படின்னாவே தந்தை ஸ்தானம், அதிகப்படியான அதிர்ஷ்டங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இந்த இடம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, அதிகப்படியான நன்மைகள், புகழ், கீர்த்தி, உயர் படிப்பு, வெளிநாடு வேலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் வராரு. அப்ப விரயஸ்தானம் மட்டுமா அதுல இருக்கு அப்படின்னா, அயன சயன போகம், ஒரு மனிதனுடைய நிம்மதியான தூக்கம், நிம்மதியான உறக்கம், இது எல்லாம் சொல்லக்கூடிய இடம் 12. அப்ப இதுக்கு ரெண்டுக்குமான ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய் உச்சம் அடைகிறார். அப்ப 4 அப்படின்னாவே ஒரு கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணாதிபதிகள் கேந்திரம் ஏறது சிறப்பா அப்படின்னா பெரிய வகையில சிறப்பு இல்லை அப்படின்னாலும் கூட இங்கு குரு பகவான் உச்ச பலம் பெறாரு. அப்போ இங்க ஆட்சி பலத்தை விட உச்ச பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து, தாயாதி வர்க்கத்தின் நிலை, இடைப்பட்ட படிப்புகள், அதாவது ஒரு 12வதுக்குள்ள இருக்கிற படிப்பு அப்படின்னு சொல்லிடலாங்களே. இந்த படிப்புக்கெல்லாம் ஆதிபத்தியம் பெற்ற 4ஆம் இடத்துக்கு வர்றது மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய இடமா தான் இருக்கு. ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஏன்னா போன வருஷம் மேசராசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கான மன நிம்மதி கிட்டுமா ஐயா? ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மன திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வருஷம் எப்படிங்க இருக்கும்? பொதுவாக குருவுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல, அதாவது பாவக விதிகளின்படி அவருடைய தனுசு ராசியிலிருந்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பாதகம் அப்படின்றது வரும். அப்போ பாக்கியாதிபதி பாதகஸ்தானத்துல அமர்ந்தது பெரும் சிறப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. 3ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமும் கூட, தன்னுடைய முயற்சி முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னாலும் கூட இவருக்கான பாக்கியாதிபதி 3ல மறைகிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய தைரியம், வீரியம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்த காலகட்டங்கள் தான். அவருடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் கிடைச்சதா இந்த காலகட்டங்கள் அப்படின்னா வெற்றிகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு அதிகப்படியான கஷ்டத்தை கூட கொடுத்தார், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுல இருந்து இந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துக்கு வரக்கூடியது சிறப்பை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான். சரிங்களா? அப்ப இந்த பயிற்சி இவர்களுக்கு மிக அதிகப்படியான யோகத்தை தரக்கூடிய பயிற்சி தான். அதனால இந்த காலகட்டங்கள் ஒரு வருடம் மிக சிறப்பான யோக பலனை பெறக்கூடிய ராசி மேசராசி. அடுத்த கேள்வி போலாம் ஐயா. போலாம். சோ அடுத்த கேள்வி எதை தொடர்ந்துன்னா, இப்ப மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி விரயம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா ஐயா? உங்களோட கருத்து என்ன? நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? உண்மைதான் தம்பி. அவர் 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவரா வராரு இல்லைங்களா? 12னாவே விரயஸ்தானம் தான். சரிங்களா?
அப்ப விரயஸ்தானம் இருக்குமா இவங்களுக்கு அப்படின்னா, விரயஸ்தானம் கண்டிப்பா வந்து விரய செலவுகள் இருக்கும். அந்த விரய செலவுகள் இவங்களுக்கு எப்படியாப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சுப விரயங்களா இருக்கும். 4ஆம் இடம் தன் சுகம் சார்ந்த விஷயமும் சொல்றேன். அப்படிங்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாம காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது வண்டியை சொல்லும், வாகனத்தை சொல்லும், வீட்டை சொல்லும், மனையை சொல்லும். அப்ப இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோக பலனை கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு யோகத்தை செய்யுது அப்படின்னே சொல்லலாம். அதோட இன்னொரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் தீராது அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாவோ, 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாவோ கடன் தீராது, கடனை பெருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இப்ப வந்து குரு பார்க்கிறாரு 8ஆம் இடத்தை. அதுவும் வந்து இந்த மேச ராசியோடைய செவ்வாய் பகவானோட இன்னொரு வீடு, சரிங்களா, விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. அப்ப கண்டிப்பா இவ்வளவு காலகட்டங்கள் இருந்தோம்னா கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்களா. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு இல்லைங்களா. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், கர்மா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கான தேவைகள், இப்போ தொழில வந்து நீங்க விஸ்தரிக்கிறீங்க, தொழில வந்து பெரிய அளவுல எடுத்துட்டு போறீங்க, அதற்கான மூலதனத்திற்கான செலவும் கூடும். அது விரைய செலவுனா சுப விரயம் அப்படின்லாம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 12 இல்லைங்களா. அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன சிறப்பு, அயன சயன போகம்னு சொன்னோம், தாம்பத்திய சுகத்தை பத்தி சொல்லக்கூடிய இடமும் அதுதான் அப்படிங்களாம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், திருமணம் ஆகாம இருக்கிறவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சுப விரய செலவுகளாகவும், வீடு கட்டுவதற்கான ஒரு யோக செலவுகளாகவும், வண்டி ரொம்ப நாள் விருப்பப்பட்டு வாங்குறதுக்கு ஏற்படுத்தி இருந்தவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு விருப்ப செலவாகவும் அமையும். தொழிலை வந்து பெருசுபடுத்துறதுக்கான ஒரு செலவும் அமையும். பொதுவாக சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம், கடன் அடைபட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதனால இதை வந்து அதிகப்படியான வீண் விரயமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, சுப விரயமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்ப வந்து மேசராசிகளுக்கான எந்த விஷயத்துல வந்து பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எதுல வந்து முதலீடு பண்ணக்கூடாது, எதுல வந்து பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நேர்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களும் கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருப்பாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றார், பாக்கியஸ்தானத்தில். அதாவது பாவகத்தின் விதியின்படி 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானாதிபதி 8க்கு வர்றார். இப்போ 8னா வந்து அதிகப்படியான ஆசைகளை உருவாக்கி விடுறது, அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை நம்பி போய் அதன் மூலமா வந்து நிறைய விரைய செலவுகளையும் வீண் விரயங்களையும் தேடிக்கிறது, வீண் கடன் சுமைகளையும் தேடிக்கிறது அப்படிங்கலாம். அப்போ தேவையில்லாம பங்கு சந்தை மூலதனம் இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது. இந்த லாட்ரி சீட் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை நாடி போகாம இருக்கிறது இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு சிறப்பு. தன்னுடைய வருமானத்திற்கு தகுந்த செலவினங்களை மட்டும் இவர்கள் இந்த காலகட்டங்கள் பண்ணிக்கிட்டாங்கன்னா மிகச்சிறந்த ஒரு யோகம் தான். பேராசை பெருநஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கான சம்பளத்துக்கு ஏத்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டா எங்களோட குரு பெயர்ச்சி நல்லா சிறப்பாக. ஆமாங்க, ஏன்னா அதிர்ஷ்ட பயணத்தை நோக்கி இவர்கள் போகக்கூடாது. இந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா கேது வந்து அவரோட இணைவர். அப்படிங்கும்போது கேதுங்கிறது கெடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. ஒரு கெடுதலை செஞ்சு அதன் மூலமா நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேதுவுடைய வேலை. அப்போ இவர் 9ஆம் இடம்ங்கிறது ஆன்மீகத்தையும் குறிக்கும், கேதுங்கிறது ஆன்மீக வழியும் குறிக்கும். அப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியா ஆன்மீக பயணங்கள் போக வேண்டிய சூழல் இந்த காலகட்டங்கள் ஏற்படும். அதிகப்படியான ஆசைகளும் வரும் ஆன்மீக பயணங்கள் போறதுக்கு. அப்ப தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்றார் போல வந்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பு அப்படின்னா. மேசராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுக்கு விரயம் இருக்கு, அது சரி உண்மைதான். ஐயாவோட கருத்துக்கு ஏத்த மாதிரி வர வந்து செலவை வந்து நீங்க வந்து நல்ல விதமா எடுத்துக்கலாம். இது நீங்க வந்து திருமணம், இல்லைன்னா வண்டி வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறது, இதுக்கான யோகா எல்லாம் இருக்குன்னு ஐயா சொல்லியிருக்காரு. சோ அதை பிளான் பண்ணி இந்த இயர் வந்து நீங்க வந்து இது மாதிரி நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண ட்ரை பண்ணுங்க. ஐயா அடுத்த கேள்வி போலாம். இப்ப வந்து யூஸ்ஃபுல்லா வந்து ஒரு குரு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போறாரு. இப்ப ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால அங்க இருந்து ஒவ்வொரு கட்டத்தையும் பார்ப்பாரு நம்ம குரு. ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம வந்து குரு பாக்குறப்ப அதுக்கு ஒவ்வொரு பலன்கள் நீங்க சொல்லுவீங்க. அது மாதிரி தற்போது 2026ல குரு எந்த இடத்துல இருந்து எதுக்கு மாறுறாரு, சோ அதுல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, அதோட நற்பலன்களும் நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. பொதுவாக வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது ஜோதிட மூல நூல்கள்ல இருக்கு. அதே போலதான் குரு பயிற்சி அப்படின்னாவே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சி தான். கிரக பயிற்சிகள்லயே சிறப்பான பயிற்சி எதுனா குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இவர் காலபுருஷ தத்துவத்துக்கும் 9ஆம் வீட்டு அதிபதியா வருவார், பாகிஸ்தானத்துக்கு அதிபதியா வருவார். மேசராசி அன்பர்களுக்கும் 9ஆம் இடத்து அதிபதியாகவும் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் வருவார்.
இவர் வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியா இருந்து 4ல் போய் உச்சம் அடைகிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 9க்கு 8ல் மறையிறார். ஆனா மறைவு கிடையாது. ஒரு உச்சம் பெற்ற கிரகம் என்னைக்கு வந்து மறையிறது அப்படிங்கிறது கிடையாது. அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பு வாய்ந்த இடங்கள் தான். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் மேசராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த கடன் சுமை கண்டிப்பா தீரும். இந்த காலகட்டங்கள் அவருக்கான கடன் சுமை கண்டிப்பா தீரும் அப்படிங்களா. அடுத்து தொழில பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் சிறந்த வாய்ப்பு, அதாவது குரு பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது இவர்களுக்கு அப்படிங்களா. அப்ப 10ஆம் இடத்துல தொழில வந்து விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுத்துறாரு. அப்ப 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நாம தான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 12 அப்படின்னா விரயம். இதை வந்து சுப விரயமா மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள்ல தான் இவங்க மேசராசிக்காரர்களுக்கான விரைய செலவுடைய சூட்சமே இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய தொழிலுக்கு வாங்கின கடனுக்கான முறைகளை கட்டுறது, இப்படி போயிடுறது சிறப்பு. அதனால பொதுவா இந்த பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பா தான் இருக்கும். பெரிய கெடுபலன் ஒன்றும் இல்லை. ஐயா, அடுத்த யங்ஸ்டர்ஸோட மேக்சிமம் கேள்வி என்னன்னா, இந்த குரு பெயர்ச்சியிலயாச்சும் அவங்களுக்கு நல்ல வேலை அமையுமா, வேலையில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான உங்க பதில் சொல்லுங்க. நல்ல கேள்விதாங்க. பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு வேலையை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடம் தான் எப்பொழுதுமே ஒருவருடைய வேலையை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கலாம். இப்போ 6ஆம் இடம் யாருடைய வீடு அப்படின்னா புதனுடைய வீடு. சரிங்களா. அப்போ புதனுடைய வீட்டுக்கு இவர் ஏதாவது ஒரு வழியில தொடர்பு கொள்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வழியிலையும் அவர் தொடர்பு கொள்ளலை. ஆனா இருந்தாலும் 9க்கு 6 அப்படின்னு சொல்லுவோம். பாவகத்தின் விதிப்படி 9ஆம் வீட்டு அதிபதிக்கு 6ஆம் இடம் சிறப்பா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் வீட்டு அதிபதிக்கு 6ஆம் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தை சொல்லும், ரிஷபமனையை சொல்லும். அப்ப அந்த 6ஆம் இடம் சிறப்பு தானா அப்படின்னா கண்டிப்பா மேச ராசிக்கு பொதுவா ரிஷப ராசி சிறப்பு தான். அப்படிங்கும்போது இவர்களுக்கான வேலை வாய்ப்பு சிறப்பாக தான் இருக்கும். குரு அமர்ந்த இடத்துல இருந்து 6ஆம் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடம் தான் வரும், பாக்கியஸ்தானம் தான் வரும். அப்ப இந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து அந்த பாக்கிய அதிபதியோடைய 6ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வேலையில ஒரு நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்லாம். இவங்களுக்கு வந்து தசாபுத்தி காலங்கள் மட்டும் சிறப்பா இருந்து இவர்களுடைய சுய ஜாதகத்துல புதன் நல்ல நிலையிலையும் நல்ல வலுவா இருந்தாருனாவோ, இல்ல எங்காவது ஜாதகத்தில் இருக்கிற புதனை இப்ப கோச்சார புதன் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொண்டாருனாவோ கண்டிப்பா வேலை வாய்ப்புகளை இவர்களுக்கு சிறப்பான யோகத்தை தந்துருது. அதாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் தொந்தரவு இருக்குமா, உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல உடல் ரீதியா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸ்ல இருந்தது. ஸோ அதுக்கான பதில்கள் வந்து நம்ம நேர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ குரு போற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் ராசிக்குள்ள குரு இந்த காலகட்டங்கள் பிரவேசிக்கிறார். அப்ப அந்த நீர் ராசி அப்படின்னு சம்பந்தப்படுற இடத்துல குரு வராரு. குரு அப்படின்னு பார்த்தோம்னாவே கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் சொல்லும். நம்மளுடைய உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை இந்த காலகட்டங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா இல்லத்தரசிகள் கண்டிப்பா கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் சிறப்பை கொடுக்கும். ஏன்னா கேது பகவானும் அவரோட இணையக்கூடிய காலங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறு சிறு உபாதைகளை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாகவும், தன்னுடைய உடலுக்கு எதெல்லாம் ஒத்துக்காதோ அந்த உணவுகளை தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு சிறப்பை தரும். ஐயா, அடுத்த கேள்வி. இப்போ உங்களுக்கே தெரியும், ரீசெண்டா வந்து ஸ்கூல்ஸும் ரீஓபன் ஆயிடுச்சு. ஸோ சில கொஷின்ஸ் வந்து அவங்களோட எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட வந்து முன்னேற்றம் எப்படி படிப்பாங்க அப்படின்றவரோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்களோட பிள்ளைங்க வந்து எப்படி வந்து படிப்பாங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னு ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலையும் சொல்லிடுங்க. அதான் தம்பி, இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். 10வதுலேருந்து 12வது வரியில இருக்கக்கூடிய படிப்பை குறிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ 4ஆம் இடத்துல வந்து உச்சமடைகிறார். அப்போ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்கும். பெரிய வந்து குறைய அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுவும் 9ஆம் இடம் உயர் படிப்பை சொல்லக்கூடிய இடம் இல்லைங்களா, MBA இந்த மாதிரியான பட்டதாரிகளை சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரார். அப்படிங்கும்போது இது சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வேலையை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த காலகட்டங்கள் டீச்சர் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க இல்லைங்களா, டீச்சர் முடிச்சு வாத்தியாராக போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் உயரத்துக்கு கொண்டு போகுமானா கண்டிப்பாக கொண்டு போகும். அதுவும் அந்த துறையில் இருக்கிறவங்க, டீச்சர் துறையில் இருக்கிறவங்க, வாத்தியார் துறையில் இருக்கிறவங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போகும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெளிவாக சிந்தனை எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தெளிவான கண்ணோட்டத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு ஐயா, அதை பத்தி இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கணும், எப்படி குழந்தைகளோட நலம், இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐயா. இப்போ பொதுவாக குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னாவே 5ஆம் இடத்த குழந்தைகள் ஸ்தானமா நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி வந்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது குழந்தைகள் ஸ்தானம். இந்த இடம் மிகச்சிறந்த இடத்துல ஒண்ணு. திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்றோம்ல, திரிகோணம்னு சொல்றோம் இல்லைங்களா, 1, 5, 9 இதனுடைய ரவுண்ட்ஸ் தான் வந்து திரிகோணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ 9க்கு 9 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். மேசராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லும் இல்லைங்களா. அப்ப பாவக விதியின்படி 9க்கு 9 5ஆம் இடமா வரும். அப்ப 5 தான் குழந்தைகள் ஸ்தானம். அப்ப இங்க குழந்தைகள் ஸ்தானம் சிறப்பு தான், சரிங்களா. அப்ப குழந்தைகள் ஸ்தானம் சிறப்பா இருக்கு. இந்த 5ஆம் வீடு வந்து குரு பகவானுக்கு ஏற்ற வீடு தான், அதி நட்பு வீடு தான். அப்படிங்கிறதுனால குலதெய்வ அருளும் சிறப்பா இருக்கும். அந்த குலதெய்வ அருள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிட்டி உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையும் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டங்கள் மேசராசி அன்பர்களுக்கு. ஐயா, நம்ம வந்து இந்த கேள்வி வினாவோட செஷனோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஐயா. இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மேச ராசி நேயர்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா சிறப்பா பதில் கொடுத்தீங்க ஐயா. ஸோ காத்தாயம்மன் ஜோதிட நேயர்கள் அண்ட் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி ஐயா. நன்றிங்க தம்பி, நன்றிங்க ஐயா. நீங்க ஏதாச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்ற மாதிரி இருந்தா இந்த டைம்ல நீங்க வந்து சொல்லிக்கலாம் ஐயா. இப்போ நம்மளுடைய சேனல் காந்தாயம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய சேனல் சார்பாக பார்த்தோம்னா 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சிக்கான வீடியோவை கேள்வி பதிலாக போடுற ஐடியாவில் இருக்கிறோம். இந்த ராசிக்கு இப்போ பேசின மேச ராசி அன்பர்களுக்கு ஏதாவது உங்களுடைய ராசியில சந்தேகமோ கேள்வியோ இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான பதில் தர நாங்கள் காத்திருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.